வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து குவிகிற இடங்கள்ல ஒன்றான உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே பகல் வேளையில் எப்படி இருக்குன்றதை பார்த்திருப்பீங்கள். இந்த காணொளியில இரவு வேளையில இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே எப்படி இருக்குன்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். உண்மையிலே இரவு வேளையில மிகத்தரமாக இருக்குது. கண்ணை கவரும் வெளிச்சங்கள், பச்சை பசையல் என்று இருக்கின்ற அந்த இயற்கையான தோற்றம் இரவு வேளையில என்னை கவர்ந்தது. கடற்கரை சூழல் என்னை கவர்ந்தது. இது போன்ற எல்லாவற்றையுமே இரவு நேரத்தில் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது 4வது காணொளி. நம் நாட்டவர்கள் வாட்ஸ்அப் எண்ணூடாக தொடர்பு கொண்டு விசேட விலைச்சலுகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்றதுக்காக ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்கு வந்திருக்கிறேன். காலை வேளையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு மத்தியான வேளையில் திருகோணமலையை வந்தடைந்து உள்ளுக்கு போனாங்கள். உள்ளுக்கு எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு அனுபவங்களையுமே பதிவு செய்து ஏற்கனவே காணொளியாக வெளியிட்டிருக்கிறேன். இந்த காணொளியில் இரவு வேளையில் உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே எப்படி இருக்குன்றதை காட்ட போறேன். எங்களுடைய பொழுதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். இந்த வீதியால பயணம் செய்யும் போதே எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்க்கிற மாதிரி இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்குது. புட்டரை மரங்கள் இருக்குது. அதை விட மதல் அமைப்புகள் எல்லாம் சிறப்பா இருக்குது. ஏற்கனவே இருந்த மரங்களை கூட பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள். இது ஒரு நுழைவாயில். இதாலேயும் உள்ளுக்கு போகலாம். ஆனால் பிரதான நுழைவாயில் அந்த பக்கம் இருக்குது. அங்கால போவோம். அதுக்கு முதல் இதில் இருக்கிற கஃபேயும் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளுக்கு போயிருக்க நேரம் காணாது. ஏன்னா நாங்கள் உள்ளுக்கு சுற்றி பார்க்கணும். இதுதான் உப்புவெளி கஃபே. இதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் ஒரு கடை இருக்குது. இதுவுமே உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய கடை தொகுதி தான். எசெண்டல் எஸ்கேப் என்ற பெயரில் இருக்குது. உள்ளுக்கு போய் பார்த்து கொண்டு வருவோம். வாங்க. வணக்கம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி விடுங்க. இது யூஸ்வலாக ஒரு நாங்கள் டார்கெட் பண்ணது வந்து டூரிஸ்ட்டுக்கு மட்டும்தான். முடிஞ்ச லோக்கல்ஸ் வந்து வாங்கின மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஸ்விம்மிங் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கோகல்ஸ், இயர்ப்ளக்ஸ், ஸ்விம்மிங் கேப், அதாவது கிட்ஸுக்கு தேவையான ஸ்விம் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்விம்மிங் ரிங். கூடுதலாக இது பாதுகாப்பு சம்பந்தமானதும் இருக்குது. அடுத்தது ஆடம்பரமாக அதில் பாருங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது. சரி, வேறு ஜெர்சிஸ், அதோட ஷர்ட்ஸ், அதோட எங்களோட ஹோட்டல் உடுப்பையும் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கோம். ஸோ அதனால் எங்களோட டிஃப்ரெண்ட் சைஸஸில் சரி சரி இருக்கு. அடுத்தது மேலே குழந்தை பிள்ளைகளுக்கானது என்ன? சரி. அடுத்தது இந்த பக்கத்துலேயுமே உடுப்பு வகைகளும் இருக்குது. அதை விட அழகுபடுத்துகிற உடலுக்கு தேவையானது அப்படியும் இருக்குது. அடுத்தது இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா அழகு சார்ந்த பொருட்களுமே இருக்குது. சரி, இனி நாங்கள் உள்ளுக்கு போவோம். நன்றி அண்ணா. நன்றி. உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய பெயர் போடப்பட்டிருக்குது. இதுதான் நுழைவாயில் பகுதி. உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் இங்கே பாருங்க, ஒரு உருண்டை உள்ளுக்கு இருக்குது. அது எவ்வளவு அழகாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா? ஐயா, இந்த கல்லை எடுக்கட்டா? இங்கே நின்று பார்க்கும்போதே இந்த இடத்தினுடைய அழகு உங்களுக்கு தெரியும். அப்படியே பாருங்க, தூரத்துக்கு வெளிச்சமாகவே இருக்குது. அது தெரியுதா? அதுவும் மஞ்சள் வெளிச்சம் உண்மையாகவே இந்த இடத்தை இன்னும் வடிவாக காட்டுது. இரவு வேளையில் நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து நடந்து பாருங்க எப்படி இருக்குமெண்டு. இதெல்லாம் ஏற்கனவே காட்டியிருக்கிறேன். இந்த அதில் பாருங்க, ஜானி நிற்கிற இடத்துக்கு ஒரு பச்சை வெளிச்சம் போட்டு அது மெல்லிஸாக தெரியுது. என்ன, இந்த முழுமையான வெளிச்சம் போட்டு அந்த அழகை அப்படியே மங்க வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு இயற்கையான தோட்டத்தை கொடுத்துருக்கிறார்கள். பாருங்க எப்படி இருக்குண்டு. சிறப்பாக இருக்குல்ல. புட்டரை மரங்கள் நிறைய நிற்குது. அதை விட மஞ்சள் வெளிச்சம் இந்த இடத்தை இன்னும் வடிவாக்குது. அதில் பாருங்க, இருக்கை அமைப்புகள் இருக்குது. வாரவர்கள் அந்த இடத்துல இருந்து தங்களுடைய பொழுதை கழிக்கலாம். உண்மையாக ஒரு தனி நகரம் மாதிரியே இருக்குது. இரவு நேரத்துலேயுமே மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துல வாகன தரிப்பிடம் இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த வெளிச்சம் இருக்குது. அதுவும் வாகன தரிப்பிடம் இருக்கிறதாலேன்னு நினைக்கிறேன். என்னடா, மற்றபடி எல்லாமே மஞ்சள் வெளிச்சமாக அப்படி பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. இந்தா பாருங்க. சரியா, இது வாகன தரிப்பிடம். இனி வாகனத்தை தரிப்பிடத்தை தாண்டி அங்கால போவோம். அங்கால போகும்போது கட்டடங்கள் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வரவேற்பு பகுதியெல்லாம்
எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வார விருந்தினர்களை நுழைவாயிலில் இருந்து அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல அவர்களினுடைய பதிவை மேற்கொண்டு அதுக்கு பிறகு அவர்கள் தங்க போகிற அறைக்கு கொண்டு போகும் வரைக்குமான ஒரு பயண சேவையை செய்கிறதுக்கு தான் இது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு வாகனம் நிற்குது, கார் பார்த்தீங்களா, நல்ல வடிவான கார், அதுலேயும் அப்படியான வாகனம் நிற்குது. இந்த இட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சிறப்பாக இருக்குல்ல. இரவு நேரத்தில் இரவு வெளிச்சத்தோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வரவேற்பு பகுதி. ஏற்கனவேயும் காட்டியிருப்பேன், ஆனாலும் இரவு வெளிச்சத்தோடு அப்படியே நகர்ந்து போக போகிறேன். ஒரு இடத்த நின்று காட்டுற மாதிரி இல்லாமல் அப்படியே போவோம். வாங்கோ, இதில் இருக்கை அமைப்புகள் இருக்குது. வெள்ளை கட்டடங்களுக்கு மஞ்சள் வெளிச்சம் மிகச்சிறந்த அழகை கொடுக்குது. என்ன அம்மா, எல்லா இடமும் குளிரூட்டப்பட்டு தாண்டா இருக்குது. என்ன பார்த்தீங்களா, உடற்பயிற்சி கூடம் இது. இப்படி திரும்பி பாருங்க, அது நடக்கலாம், ஓடலாம், சிரிக்கலாம், அழலாம். காணும் மகளை என்னடா வேர்த்துப்போம், அதனால் நிப்பாட்டுவோம். சரியா, உடற்பயிற்சி கூடத்தில் எல்லாமே இருக்குது. நாங்கள் எல்லாம் சும்மா ஆகல இல்லை, இந்த 2 பேர். சரியா, எத்தனை கிலோ சொல்லுவா? 75 கிலோ தூக்குவியால, அது 5 கிலோ போட்டுட்டு காட்டுவோம். வரவேற்பு பகுதி உண்மையாக நல்ல வடிவாக இருக்குது. ஏனென்னா ஒரு குளம் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே இந்த வரவேற்பு பகுதியை அமைச்சிருக்கிறார்கள். அதை விட வெள்ளை வண்ணம் இந்த இடத்தை இன்னும் அழகுபடுத்துது. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய உணவகம். உள்ளுக்கு இருந்து நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியை பார்த்தீங்களா, வண்ண வண்ண வெளிச்சங்கள் போட்டு தண்ணியே வண்ண நிறத்தில் தெரியுது. நல்லா இருக்குது இந்த இடம். இது உணவகம். இந்த பக்கம்தான் தங்குற அறைகள் இருக்குது. உள்ளே போய் காட்ட முடியாது, மேலோட்டமாக இப்படியே பயணம் செய்து 2 பகுதிகளையும் காட்டுறேன். இந்த பகுதியில் பாருங்க, ஒரு பெரிய கட்டட அமைப்பு தெரியுதல்ல, இதுக்குள்ளே 4 அறை இருக்குன்னு நினைக்கிறேன். 4 அறை இருக்குது. இதை மாதிரி இப்படி வரிசைக்கு நிறைய இருக்குது. சரியா, நிறைய வெள்ளைக்காரர் ஐயோ நடந்து சுவிஸில் நடந்து போகிற மாதிரி கிடக்கு மக்களே. பார்க்குற இடமெல்லாம் வெள்ளைக்காரர்களாக தான் இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4 அறைன்னு நினைக்கிறேன். 4 அறை இருக்குது, ஒரு வீடு மாதிரி. சரியா, அதில் உண்டு, இதில் உண்டு, இதில் உண்டு, இதில் உண்டு, அதில் ஒன்று, இப்படியே வரிசைக்கு 2 பக்கமும் இருக்குது. அடுத்தது நடைபாதையை பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்குதுண்டு, அவ்வளோ சிறப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துலையுமே நம்மள் அதில் போய் காட்டின மாதிரியான கட்டட அமைப்பு இருக்குது. இதுக்குள்ளே தான் நாங்கள் தங்குற அறை இருக்குது. இது வந்து நீச்சல் தடாகத்தோடு இருக்குது. இந்த பீச் பிளிஸ் என்று சொல்கிறார்கள். அதை நாங்கள் வந்து பார்ப்போம். இப்போ கடற்கரை நோக்கி போவோம். வாங்க. நான் பாருங்க, நீச்சல் தடாகம். ஏற்கனவே வரும்போது நீச்சல் தடாக பகுதியை காட்டினா நான் கிட்ட வரையில் என்னடா எல்லாரும் நீந்தி கொண்டிருந்தவர்கள். இந்த நீச்சல் தடாகத்தை பாருங்க, இவ்வளோ பெரிய நீச்சல் தடாகம் உண்டுன்னு. அடுத்தது அந்த பகுதியில் இருக்கிறது மதுபான சாலை, பார் அமைப்பு. இந்த இதில் நீந்தி போட்டு வந்து அதில் படுத்திருந்து அப்படியே வானத்தை ரசித்து வெயில் காய்ஞ்சு கொண்டு இருப்பார்கள். அடுத்தது அந்த இடத்துல பாருங்க, ஒரு உணவகம் இருக்குது. இது இங்கே இருக்கிற 2வது உணவகம். கூடுதலாக இங்கே நிறைய வெளிநாட்டு உணவுகளும் இருக்குது. அதை மாதிரி மீன் பிடிச்சு சுட்டு சாப்பிடலாம். ஏற்கனவே நான் அதை காணொலியாக பதிவிட்டுருக்கிறேன், நீங்கள் பார்க்க விரும்பினா போய் பார்க்கலாம். இந்த இடமெல்லாம் எவ்வளோ வடிவாக இருக்குது. அப்படி மெதுவாக சுற்றி பாருங்கோ. ஏன் நான் சொல்கிறேன்னா, பகல் வேளையில் பார்த்ததை விட இரவு வேளையில் இன்னும் சிறப்பாக இருக்குது இந்த இடம். இந்த பார்த்தீங்களா, இந்த தென்னை மரங்கள்,
அதுவும் கடற்கரையில் தென்னை மரங்கள் நிற்குது, நல்லா இருக்குது. இந்த இடம் அடுத்தது இப்போ நாங்கள் நடந்து வந்த நடைபாதை பகுதி எல்லாமே சிறப்பு தரமான பகுதி. அடுத்தது இது குழந்தை பிள்ளைகளுக்கான நீச்சல் தடாகம். என்ன அங்கால இருக்கிறது பெரியவர்களுக்கான நீச்சல் தடாகம். இது வந்து காலை 7 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இது திறந்திருக்கும். அந்த நீச்சல் தடாகத்தில் நீந்தி போய் வந்து இதில் குளிக்கலாம், இல்லை கடலுக்கு போய் வந்து இதில் குளிக்கலாம். எப்படி உண்மையாக இந்த இடத்துக்கு வந்த உடனே எங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சி வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். வெளிச்சத்தம் ஒன்றுமே இல்லை இந்த பகுதியில். இப்படி அமைதியானண்டா கடல் அலை சத்தம் மட்டும்தான் கேட்குது. பாருங்க, வாகன இரைச்சலோ அல்லது வேறு விதமான சத்தங்கள் எதுவுமே இல்லாமல் அமைதியான சூழலில் உங்களுடைய பொழுதை கழிக்க விரும்பினா அதுக்கு இது பொருத்தமானதாக இருக்கும். இப்படி இதில் ரெண்டு பாருங்க, நாங்கள் நடந்து வந்த பாதையை, விடுதிகள் இருக்கிற இடம் எப்படி இருக்கு என்னடா, ஆஹாஹாஹா எப்படி இருக்கு பார்த்தீங்களா மக்களே. இதில் எழுதியிருக்கு பாருங்க, உப்புவழி சன்ரைஸ். அதில் நேரம் போட்டு இருக்குது. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் காலை 5:45 இருந்து 6:10 வரைக்கும் நீங்கள் சூரிய உதயத்தை பார்க்கலாம். மேயிலிருந்து அக்டோபர் வரைக்கும் 5:45 இருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 5:50 இருந்து 6:30 வரைக்கும் நீங்கள் இந்த பகுதியில் நின்று சூரிய உதயத்தை பார்க்கலாம். சூரிய உதயம் பார்த்தா நல்லா இருக்கும். நாங்கள் பார்ப்போம், நாளைய நாளில் பார்க்க முடிஞ்சால் பார்த்து அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இதில் பாருங்கோ, தெப்பம் எல்லாமே அழகாக கொடுக்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. இதில் இருக்கிற மஞ்சள் வெளிச்சத்தை பாருங்கோ எப்படி இருக்குது. அங்கே போக கடற்கரைகள் நிறைய இருக்கும். அவங்க தூரத்தில் அந்த மஞ்சள் வெளிச்சங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் கடற்கரை, அலஸ்தோட்டம் கடற்கரை. அங்கே போனால் பொதுமக்கள் வார இடத்தை பார்க்கலாம். இது வந்து தனியாருக்கான பகுதி. அதில் பாருங்கோ ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சலில் இருந்து ஆடுவோம் வாங்கோ. கடலை பார்த்து கொண்டு ஆடினா தானே நல்ல வடிவாக இருக்கும். ஆஹாஹா, அருமை அருமை அருமை. இந்த அதில் பாருங்கோ வீடு இருக்கிற மாதிரி தெரியும், வெளிச்சமாக இருக்குல்லோ, அது வீடு இல்லை, கப்பல்கள் வந்து நிற்குது. அதில் 3 கப்பல் நிற்குது. இதில் இருந்து கடலை ரசிக்கலாம். சொல்லுங்கோ என்ன வேணும் உங்களுக்கு, சாப்பிட்டீங்களோ என்று கதைச்சிருந்து இந்த கடலை ரசிக்கலாம். சரி, இப்போ இங்கே இருந்து எங்களுடைய அறைக்கு போகிறோம். நாங்கள் தங்கி இருக்கிற சூழல் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். நாங்கள் நடந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு திரும்ப தங்களுடைய தங்குமிடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தங்கியிருக்கிறது தான் முதலாவது பீச் பிளேஸ். உள்ளுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருக்கிறேன். இரவு நேரம் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காகத்தான் இந்த பகுதிக்கு வந்தேன் நான். இந்த சூழலை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. இதில் இருப்போம் கொஞ்ச நேரம். அப்பா கடவுளே, இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற அறை. இரவு நேரம் பாருங்கோ, மெல்லிய வெளிச்சம், மஞ்சள் வெளிச்சம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது. அப்படியே திரும்பி முன்னுக்கு பாருங்கோ, நீச்சல் தடாகம். இரவிலேயுமே நீந்தி மகிழலாம். இதில் நீந்தி போட்டு வந்து படுத்திருந்து கொண்டு அப்படியே இயற்கையை ரசித்து கொண்டு இருக்கலாம். நடந்து திரியும் போது ஏதோ நாங்கள் வேறு உலகத்துக்குள்ளே போய் நிற்கிறோம், வெளிநாட்டில் போய் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது. என்னடா நடந்து போகிற பகுதிகளில் எல்லாம் வெள்ளைக்காரர்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்ணில் பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காணொளிகளில் அவர்களை முடிந்த அளவு தவிர்த்திருக்கிறோம். பகல் வேளையில் நாங்கள் பார்க்குற காட்சிகளை விட இரவு நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கிற உணர்வுன்றது நல்லா இருக்குது. ஏன்டா கண்ணுக்கு குத்துற மாதிரியான வெளிச்சம் இல்லை, தேவையில்லாத சத்தங்கள் இல்லை. பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த கடல் அலை சத்தம் கேட்கும். ஆனால் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம், இலட்டி கொண்டிருப்போமே. சரி மக்களே, இரவு நேரத்தில் இந்த உப்புவழி பீச் பை டிஎஸ்கே எப்படி இருந்ததுன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். நன்றி, வணக்கம்.